ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் வருதம்மா. ஒரே பாடல் சுமந்த மாலைய பாட்டு போற இது கட்டி போடு. இந்த கண்ணிலே போட ஒண்ணு மழை போடுவோம். ஒன்று தெரியா வந்து ஆட்டோ ஆட்டோ. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல் எங்களுடைய கிச்சனுக்காக தான் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, கோழி இறைச்சி, அப்புறம் வந்து வெள்ளை அரிசி, அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் பாறை மீன் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த இலைக்கு என்ன பேர்? சண்டி இலை. இந்த சண்டி இலையை வந்து நாங்கள் வறுக்க போகிறோம். இந்த சண்டியில் வந்து சாப்பிட்டா காலில் இருக்கிற வாத பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லம்மா. அப்போ அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஜோக்கியத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நினைப்பீங்க இது வந்து எங்கள்கிட்ட தம்பி குட்டி நித்திர போயிட்டார். அவர் ஒலிம்பினா பிறகு கொடுக்குறக்காக ஃப்ரிட்ஜுக்குலேருந்து கொஞ்சம் நிலம் எடுத்து வச்சுட்டு இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் மிரக்கறிகளும் இதில் இருக்குது. இன்றைக்கு சமையல் வந்து இவ்வளவு தான். இப்போ நேற்று வந்து நாங்கள் கூழ் காய்ச்சினதானே, கூழ் காய்ச்சி கிராமத்தில் எல்லோரும் வந்து சேர்ந்து எல்லா சோழங்களும் எல்லாம் குடித்தது தானே. இப்போ இன்றைக்கு வந்து அதை முதல் போய் கழுவிட்டு கோல் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து இரவே கிச்சன் எல்லாம் நாங்கள் உடனே கழுவி விட்டுட்டோம். மறுபடியும் பிரச்சனை இல்லை. வெளிக்கோள் எல்லாத்தையும் துப்புரவு செய்துட்டு வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து இறங்க போகிறோம். நானும் எங்களோட கதுப்பு ஜோசியாவை விண்ணி செய்ய போகிறோம்டா. சண்டியில் வறுக்கப்புறம் என்ன இருக்க சண்டி இல்லை சண்டியில் வறுக்க தெரியுமா? அப்பா அப்பா சொல்லி தர என்ன செய்யணும்? என்ன பேர் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிக்கும். அது எடுத்துதானே எனக்கு வந்து போட்டுட்டு முதலாவது வந்து எனக்கு வந்து தண்ணியில் வறுக்க தெரியும். நான் சாப்பிடுவோம் இல்லை ஒரு நாள். இப்போ வந்து நாங்கள் கடுகு போட போகிறோம். இந்த கடுகு பெருஞ்சீரகம். அடுத்த வந்து பெருஞ்சீரகம் போடுவோம். ஓட்டி கட்டங்க இது கூட அது பெருசு இல்லை. பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம். பச்சை மிளகாய் வெங்காயம் என்ன நான் எங்களோட அம்மா பொண்ணு தெரியும். அந்த பாட்டு தெரியல. நான் அப்படி இப்படிதான் போடுறோம். இங்கே வந்து அது எங்கே வந்த பொருட்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த பெட்டிங்க அதை போடணும். துண்டை போட்டுட்டாங்க. இது நீங்கள் கடைசியாக சாப்பிட்டு சாப்பிட்றேன். கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கு. இதுக்கு வந்து அப்படியே கருவேப்பிலையும் போடப்போம் முடிவு. ஓகே கரண்டியால் என்ன செய்யறது? காலிக்கு வேணும் ஒன்று தெரியா வந்து ஆட்டோ ஆட்டோ சுடுவோம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு என்னம்மா நீங்களா கொண்டு வந்த இல்லையே சண்டியில சண்டியோட வந்து இருக்குது. நாளைக்கு கொண்டு வாங்க அம்மாவுக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் பொன்கலரா மாறுபட்டு ஒரு பாட்டு எடுத்து பார்ப்போம். என்ன பாட்டு பாடு வந்து பாட்டு அண்ணாக்கு பிடிக்காது. பாட்டு நல்ல பாட்டு பாடுங்க. சாத்தி இல்லாம பாட்டுங்க நல்ல பாட்டு சொல்லுங்க. மூக்குத்தி பாட்டு பாடுங்க. மூக்குத்தி முட்டாடி போட்டேன் பாட்டு என்ன கேட்கல. பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் என்ன நலைஞ்சது அவங்களோட முகத்துல இல்ல இயற்கை அழகு இயற்கை அழகு. தங்கம் என்ன பாட்டு பாடுவோம்? வசந்த மாளிகை பாட்டு தான் நல்லா விருப்பம்.
மூட காலந்தே பாடினவரா நல்ல பாட்டு பாட்டு போடுவாங்க நல்ல பாட்டு அவங்க பாடினாக்கா நீ பொங்கலுக்கு வரும் பாடலாம் ஒரே பாடல் அங்கேயுள்ள பாட்டு அழைக்கும் எந்த உள்ளம் உன்னை நினைக்கும் ஒரே பாடல் உன்னை நினைத்தேன் என்னை மறந்தேன் உள்ளம் முழுதும் வண்ணம் வளர்த்தேன் என்னை மறந்தேன் உன்னை உள்ளம் முழுதும் வண்ணம் வளர்த்தேன் எனக்கு தெரியும் நீங்க பாடி உடனே இந்த பாட்டு நல்ல பாட்டு சூப்பர் பாடா சிவந்தமானிக்கு நல்ல பாடா அண்ணாங்க பாடுறாங்க இங்க சிவந்த மாளிகை பாட்டு போற இது கருகி போடும் இந்த தண்ணியிலே போடுவாங்க நம்ம போடுவோம் ஆமா தண்ணி தண்ணி இல்ல வளர்க்கலாம் தண்ணி இங்கால மீன் கோழி இங்கால மீன் கறியை பாருங்க ஒரு விதமான மீன் கறியா இருக்கும் கருப்பு மீன் கருப்பு கறி நீ பாட்டு அப்படி எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிக்கும் பதம் போடும் அடுப்பு குறை கட்டாம லைட்டா இப்போ நீங்களும் இதை முதல் சொல்லல அடுப்பு குறை கட்டல ஆனா இது நல்லா ஓ இது கொஞ்சம் தடிப்பு இல்லை ஏன் இந்த எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுங்க அப்போ என்னதுக்கு துளாய் விடாது கை உளாய் விடாது கழுத்து உளாய் விடாது அது சோம்பு அப்படியே என்ன வயசான ஆட்களுக்கு கை உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றீங்க இல்லை நான் பார்த்தீங்களா பாட்டு பாடினேன் சண்டியில் சாப்பிட விட்டு நான் வயசு போட்டேன் அதான் தனிக்கட்டான் குழம்பு வந்து கொஞ்சம் வத்தினா சாடை மீன் குழம்பு இது வந்து கொஞ்சம் நல்லா இதன்றோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்தம் தானே நெஞ்சாது சங்காட்டு வழியா இருக்கு இனி என்ன செய்வோம்மா தேங்காய் பிள்ளம் போடுற மணியா இருக்கு இந்த கறி வந்தீங்களா அந்த வடி வேணும் அந்த பச்சை அந்த படம்பளி நாட்டுற மாதிரி ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் மனம் அம்மா வந்து வாங்க நாளைக்கு ஓ ஊது இந்த கொஞ்ச நேரமாக தான் கட்டு ஓகே இப்போ வந்து தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் வறுவட்டு வந்துட்டு நம்ம அந்த வறுவட்டு அவிஞ்சு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் வருதம்மா என்ன இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை ஒரு காலம் இல்லை அம்மாக்களோட இது கேட்கலாம் செய்த ஞாபகங்கள் இருக்கு ஆனா அணுகிட்ட வந்து ஒரு காலம் ஒன்றும் செய்த ஞாபகம் இல்லை வீடியோல இதுக்காகவே இந்த தண்ணியிலேயே போட்டு நான் உங்களுக்கு தார நீங்க சாப்பிட்டுக்காங்க இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நாங்க இந்த திரி வச்சிருக்கிற தேங்காய் பூ போட போறோம் தேங்காய் பூ போடுறோம் திரும்ப பேஸ்டாக கூடு கொஞ்சம் போய் தெரியுமா நாங்கள் வந்து தூளுப்பு முதலே போட்டுட்டோம் வேணாம்மா இந்த பாருங்க இப்போ தேங்காய் பழம் உருது இது கொட்டு படப்போம் ஒரு மாதிரி கிடைக்கும் பச்சையும் வெள்ளையுமே இருக்கு ரோடு கலர்ல போட்டு மஞ்சள் போட மாட்டேன் மஞ்சள் போடுறோங்க அது புதாது மஞ்சள் போட்டால் படிக்க வடிவுக்க பார்க்குறோம் சாப்பிட டேஸ்ட்டை பார்க்குறோம் ஆனால் சுகமான வேலை தானே நான் சந்தையில் வளர்க்குறேன் தம்பிக்கு வாழ்ந்து கொடுப்பாங்க அதுதான் இந்த சுகமான நானும் பெரிய விஷயம் முருங்கையில ஒரு நாளும் இது கொஞ்சம் அதிக நேரம் ரெக்கப் பண்ணாங்க இது கொஞ்சம் தடிப்பு இல்லை தனிப்பு அம்மா தின்னு நான் வட்டி இருக்கான்னு சார் தெரியாது பெருசா வட்டிட்டேன் இழுவாடு பெருசு இது நல்ல கணக்கான பழமா வட்டிட்டா இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே அடுப்புல கொஞ்சம் நேரம் விட போறோம் நம்மளோட சண்டியில வந்து இப்போ வறுபட்டு இருக்கணும் கொஞ்சம் மூடி விட்டுனாங்க அப்போ இவத்தான் கிடக்கும் சண்டியில இந்த நல்லா இருக்கு நான் வடிவா இருக்குல்ல பார்க்க நான் நல்ல சின்ன சின்ன வட்டினா தான் இதில் வடிவே தெரியும் இந்த நல்லா இருக்கு இதையா டேஸ்ட் பண்ணி பார்க்குறது
சுட சுடாலி வைங்க ஆளுக்கு. ஓ நல்லா இருக்கு உப்பு புளி எல்லாம். உப்பு புளி என்ற புளியூர்ல தானே உப்பு தான் போட்டது. நில நல்ல பஞ்சா வந்து அவிஞ்சிட்டு. அப்போ நீங்கள் எப்படி கிணக்க போட்டு சாப்பிடுவீங்க? இல்லை நண்டை இல்லை உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு காலம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே சண்டியில் வர வந்து நல்லா வறுத்தாச்சு. இவ்வளோ தான் சண்டியில் என்னவே இல்லை. எங்களோட சமையல் வந்து என்னதுக்கு வந்துட்டோம்மா? இறுதி கட்டம் வந்துட்டு என்ன இறுதி கட்டம் வந்தது? எல்லாம் முடிஞ்சு சமையல் முடிஞ்சோ ரோசாவோட தரவாட்டி சரி வராது. நானே நாங்கள் சமைச்சு வைப்பதை பார்க்க போனோம். சோட்டா கதை கதைக்கிறது என் பிள்ளைங்க இந்த ரோசாக்காவுக்கு இந்த தட்டை வடிவே நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன சமையல் நாங்கள் முதல் பார்ப்போமே. நான் இந்த எல்லா சமையலையும் வந்து நாங்கள் காட்டையில் சமைக்க பார்த்தீங்களா வெள்ளை சோறு காய்ச்சி வச்சிருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா தெரியும். வெள்ளை கீரி சம்பா சோறு. என்ன பேருங்க? சீனி சம்பா. ஓகே. அடுத்ததா வந்து விலகுடின அரிசி. விலகுடின அரிசி. இது என்ன? இது மீன் குழம்பு. இது மீன் குழம்பு. அப்புறம் இது வந்து என்னண்டு பார்ப்போம். எனக்கு என்னண்டு தெரியுது? பார்க்க தெரியுது. சோதி மீன் சோதி. மீன் சோதி. தம்பி சோதி. தம்பி திறந்து வைக்கப்பா மீதி கொடுக்க வடிவாரு. இல்லையே திறந்து வைங்க. நான் இல்லையே வடிவாடுங்க. சண்டியில இதான் இன்றைக்கு ஸ்பெஷல். என்னது? சண்டியில சுண்டல். சுண்டல். சண்டியில சுண்டல். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா கோழிக்கறியும் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம கோழிக்கறி யார் வச்சது? அண்ணு. அண்ணு ஸ்பெஷல். இன்றைக்கு வந்து கோழிக்கறியும் ஆச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டா அப்புறம் வந்து அன்னாசி. என்னாசி சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. அப்புறம் சத்து என்ன அன்னாசி. இப்ப அதே விட வந்து இங்க வந்து சரியா இப்ப கொஞ்சம் பொருட்களும் வந்து விலை கொஞ்சம் கூடவா தான். ஏன் அப்படி கூடுது? இப்ப முதல் வந்தபடியா புதுச்சுகள் எல்லாம் விலை. என்னண்டு முதல் வந்தபடியா புதுச்சுகள் எல்லாம் விலை. அம்மா வந்து ஆங்கிலத்துல புதுச்சுகள் சொல்றப்ப எனக்கு படிப்பு கொஞ்சம் குறைவாங்க. நான் படிப்பு கொஞ்சம் கூட நான் அவ்வளோ அதுக்கு படிக்கல. அம்மாவுக்கு இப்போ தெரியும் எங்களோட நாட்டு ஜனாதிபதி யாருண்டு? தெரியாது. தெரியா பழைய ஜனாதிபதி பேர் தெரியுமே. அம்மா சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ புதுசு வந்தால் தெரியாது. அவர் விட ஆசை இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் அந்த போதைக்கு போக வேண்டாம். நாங்கள் வந்து எங்களோட துணிக்குரிய போதைக்கே போவோம். நம்ம எங்களோட அம்மா வந்து எப்பயுமே வெளிப்பாடு மாதிரி எல்லாமே பணம் வந்து கதைக்குள்ளதை நம்ம அதான் நம்மளோட எல்லாருக்கும் பிடிச்சது. உங்களுக்கு என்ன கடை கொடுக்கல விருப்பம்? கோழி என்னது உங்களுக்கு என்ன இந்த சண்டையில் ஒவ்வொரு நாளும் உங்களோட மரம் நிக்குது. அம்மால கட்ட ஒரு மரம் கொண்டு அது அப்போ ஏசிபி ஒன்று கொண்டு தான் போகணும். இல்ல இல்ல ஒரு சின்ன தடி ஒன்று இல்ல அங்க கொண்டு போற அந்த மரம் வந்து ஒரு வச்சு பார்ப்போம். வந்து உண்மையாவே வந்து இந்த சண்டியில வந்து வீட்டுல வயசு போனவர்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது. மூட்டு வாதங்கள் எல்லாத்துக்குமே நல்லதாம். அப்ப எங்களோட அம்மாவுக்கும் வந்து நான் அம்மாவுக்கு சொல்லி விட்டேன் கொண்டு வந்து தாங்கோ என்னண்டா அம்மாவுக்கும் கொண்டே கொடுக்குறக்காக இந்த சண்டியில வந்து கேட்டேன். நான் அம்மாவும் வந்து இந்த எங்கால சண்டியில இருந்து கேட்டுக்க நான் சொன்னேன் ரோயா அம்மா கொண்டு வந்தாங்க. அப்ப எனக்கு மட்டும் சொல்ல அப்ப ஓமன்னு சொன்னேன். அப்ப இந்த முகங்கள்ல எல்லாம் நிறைய பருப்பு அதுக்கு கடலமா பூசலாம், பிள்ளைக்கத்தால பூசலாம், தயிர் பூசலாம், தக்காளி பழம் சீனி போட்டு தேய்ச்சி தக்காளி பழம் மிக்சியில் அடிச்சுட்டு பூசலாம். குளிர்மை கிரீமா விட அதுகள் குளிரும். அந்த கெமிக்கல் போட்ட கிரீம் கிரீமுகளுக்கு நடுவ காய்ச்சல் அப்படி செய்யலாம். முகங்களும் சுருங்கி போடணும். மும்பைக்கு வந்தாலும் சுருங்காம இருக்கு. குளிர்மை நீங்க பாருங்க
என்ன அப்படி சொல்லி போட்டீங்க சும்மா வசந்தண்ணா வீடியோ செய்கிறோடைய ஒரு பேரண்டா சோ பேரளவுல மட்டும் 350. சோ பேரளவுல மட்டும்தான் நம்ம ஆனா அம்மா வந்து கேனடா கேட்டுக்கொண்டிருக்கிறா அப்புறம் போய் ஞாபகம் வண்டி தெரியல வாங்கி கொடுப்போம் அம்மாக்கு இன்னைக்கு அம்மாக்கு பேரளவுல வாங்கி தராம நான் சரி அம்மாண்ட ஆசைக்கும்படி அதை வந்து நல்ல கிரீம் பேரளவுளி வந்து நம்ம அது வந்து கெமிக்கல் வீட்டாரும் அப்படித்தான் சொன்னாரு கொஞ்சம் பேரண்டா பூசினான இல்லாம கருப்பாடு வந்தாங்க அப்ப இதுவா கார சொல்லிங்கன்னா பேரளவுளி பூசினா வெள்ளையா வருவாங்க கருப்புரோயாக்காவின் வடிவுக்கு காரணம் பேரளவுளியே சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமே அம்மாக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க அம்மாக்கு வந்து நான் ஒரு டிஷ்ஷுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் அம்மா வந்து இன்னைக்கு சாப்பாடு டிஷ் கொண்டு வரல புரிம்புரிம்பா கறி கொடுத்து அம்மாவுக்கு ஒரு டிஷ்ஷுக்கு போட்டு நான் சரியோ என்ன ஒண்டா போடுற நேரம் எல்லாம் டிஷ் கொண்டு வந்துருக்குறேன் அப்ப இதுக்குள்ள அம்மாவுக்கு வந்து கறிகள் எல்லாம் விட்டு கொடுக்க போறோம். அப்ப இன்னைக்கு வந்து வீடியோல வந்து இவ்வளோ தான் நாங்கள் செய்த நாங்களே ஓகே. அப்ப வீடியோ நாங்கள் முடிப்போம் ஓகே. அப்ப வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம்.